இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கமல் தசாவதாரம் அப்படிங்கிறதுல ஒரு பாடல் வரியில் சொல்கிறப்ப அர்த்த ஆச்சமம் ஏற்கும் நெஞ்சு பஞ்சார்ச்சதம் ஏற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலில் வந்து வைக்கிறாப்புல. அதாவது தெலுங்கு பிராமின்ஸ் அப்படின்ட்டு வச்சுக்குவோம். அவன் வந்து இப்போ இங்கே பேசுகிறான். ஏன்னா தெலுங்கு அப்படிங்கிறது நாமும் போடுறது, அந்த பிராமின்ஸ் வந்து நாமும் போடுறது. இங்கே வந்து தமிழில் வந்து அந்த விஷயங்கள் வந்து கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. தெலுங்கு பிராமின்ஸ் எல்லாமே வந்து ஒரு கூட்டணி. அதனால தான் இன்றைக்கி திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தெலுங்கர்கள், அதாவது அடிவருடிகள் அப்படிம்பாங்க. யூதர்களுடைய அந்த ஐரோப்பியத்தின் அடிவருடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய பண்பாடு தமிழர்கள் சார்ந்து அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம இவங்கெல்லாம் வந்து இது பண்ண மாட்டோம். நம்ம தெலுங்கர்களை வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. அந்த ஐரோப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஏற்றுக்கிறது. ஏன்னா ஐரோப்பியனை வந்து கொன்று நம்ம தான் அனுப்புறது. யார்? அலெக்சாண்டர் வந்து உலகத்தையே ஆட்சி செய்யணும். அப்போ அவங்களுக்கு சூழ்ச்சி முறைகளையாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட புத்தி. சரி, இந்த கமல் வந்து இங்கே என்ன பண்ணுறான்? முதல்ல திருமால் அப்படிங்கிறது தமிழர்களுடைய திணை தெய்வம். அதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. யார்? கமலுக்கும் திருமாலுக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே உள்ள ஐவகை திணைகள் அதற்குண்டான தெய்வத்துக்கும் கமலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் இதை எப்படி அவங்கள தான் மாற்றுறாங்க? இங்கே வந்து இன்னைக்கு திருமாலை வச்சுக்கிட்டு திருமாலுக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம்? திருமாலுங்கிறது தமிழர்களுடைய தின தெய்வத்தில் ஒரு விஷயங்களாம் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஐவகை நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாட்சரம் அப்படின்னா 5. இந்த அடக்கினால் அடங்குமே அண்டமைந்து எழுத்துக்குள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐவகை திணை தெய்வங்களில் அது ஒன்று. இது இயற்கை சார்ந்த வழிபாடில் நம்ம வச்சது. இது நம்மளுடைய கோட்பாடு அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கமல் வந்து அதை பற்றி இங்கே பேசுறதுக்கு இது வந்து அவன் கிடையாது. அவன் வந்து உள்ளார சண்டை மூட்டி விடுறானான். இதுதான் அடக்கினால் அடங்குமே அண்டமைந்து எழுத்துக்குள்ள ஆதி கண்டு கொண்ட பின்பு அஞ்செழுத்தும் இல்லையே. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? 8ல் 5 எண்களையாவது 5ல் 8 இப்படின்னு மாற்றி மாற்றி இவன் என்னமோ கணக்கே இவன் வகுத்து கொடுத்த மாரி தமிழர்களுக்கு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் அவன். யார்? கமல் அப்படின்ட்டு. அதாவது உருட்டு உலக நாயகன். உருட்டு நாயகன்னே வச்சுக்க வேண்டியதான். உலக நாயகன்லாம் வச்சுக்க கூடாது. அவனை உருட்டு நாயகன்னு வச்சுக்க வேண்டியதான். அப்போ இந்த மாதிரி கணித முறைகள் அப்படி ஆதி கண்டு வந்த எல்லாமே வந்து அம்மையப்பன் திருநடனங்கிற அந்த ஒரு அணுவில் போய் ஒடுங்குது. 5 பஞ்சபூதமும் அங்கே தான் போய் ஒடுங்குது. இது வந்து இந்த மெய் தேகத்திலே நம்மளால் அதை வந்து உணர முடியுது. அப்போ அதுக்கு அதை உணர்த்தி தான் அவங்க பாடுறாங்க. ஆதி கண்டு கொண்ட பின்பு 5 எழுத்தும் இல்லையே, அடக்கினால் அடங்குமே அண்டம் 5 எழுத்து போலும் அப்படிங்கிறது. கண், செவி, மூக்கு, வாய், காது அப்படின்னு சொல்லிட்டு மெய் உணர்வு தேகம் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. இது அகவியல் எப்படியோ அதான் புறவியலும். அகவியல் எப்படியோ அதான் புறவியலும். இந்த பிரபஞ்ச சக்தி எத்தனையுமே உள்வாங்கி அவங்க தான் வகுத்து. இவங்க வெறும் தேரியை மட்டும் எடுத்துட்டாங்க. வகுத்து கொடுத்தவரை விட்டாங்க. வகுத்தான் வகுத்த வகை எல்லாரும் கூடி தொகுத்தா இருக்கும் துய்த்தல். நான் எப்பொழுதுமே என்னோட தேடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரால் அது வந்து வகுக்கப்பட்டது அப்படிங்கிறத தான் நம்ம தேடி போவோமே தவிர, இந்த கிறிஸ்துவம் இவங்க 2000 அந்த விஷயத்த வந்து நான் எடுக்கவே மாட்டேன். அந்த விஷயங்கள் வந்து அந்த இதுக்குள்ளே போக மாட்டேன். யாரால் வந்து இது இயற்றப்பட்டது அப்படின்னா, இப்போ ஆதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அது சூட்சமத்தில் அவர் எழுதியிருப்பார். சைவ நெறிகளில் அவர் சைவ சித்தாந்தம் அது சூட்சமத்தில் வச்சிருப்பார். ஏன்னா அந்த இறுதி தேடல், அதாவது சிவத்தை போய் நீ அடையும் போது அது முக்தி அப்படின்ட்டு வரும். அப்போ அந்த பிறவியினுடைய சுழற்சி, யார் அந்த பரம்பொருள், யார் ஆதி அப்படின்ட்டு அந்த தேடல் எல்லாத்துக்கும் இருக்கணுங்கிறதுக்காண்டி அவர் அதை மறைமொழியில் வச்சு எழுதியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே அறிவு சார்ந்து இருக்கும். கமல் சொல்றது இந்த இவங்க முதல்ல தெலுங்கர்களை புறக்கணிங்க. தமிழர்களை வந்து தெலுங்கர்களை புறக்கணிச்சிருங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கே குடி கலந்துட்டு இல்லாத வேலை கட்டி அடிக்கிறாங்க. அந்த தமிழ் நெறிகளை, அந்த ஓலைச்சுவடிகளை தூக்கி விற்கிறது, அத்தனை வேலையும் அவங்க பண்ணுறாங்க. யார்? தெலுங்கர்கள். அவன் தமிழ் கற்றுக்கிறது எதுக்கு? இங்கே தமிழை கற்றுக்கிட்டு தமிழை வாழ வைக்கிறதுக்கு வரானா? எந்த தமிழை நான் வாழ வச்சிருக்கான் தெலுங்க? எத்தனை தமிழனை வாழ வச்சிருக்காங்கன்ட்டு கேட்குறேன். வந்தாரை வாழ வைத்தவர் தமிழன். சோறு உடைத்தது சோழதேசம். ஒப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படிம்பாங்க. எண்ணன்றி கொண்டார்க்கும் உண்டா இல்லை, செய் நன்றி கொண்ட அவங்க நன்றி மறந்து போயிடுவோம். புரிஞ்சுச்சிங்களா?
அதனால தமிழர்கள் வந்து விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த தெலுங்கர்கள் சொல்றது, அவங்க கதைகள், அவங்க விட்டு அடிக்கிறதெல்லாம் புறக்கணிச்சுட்டு வெளியில வா. சுயமா சிந்தி. பா. ரஞ்சித் சொல்றதெல்லாம் எடுத்துக்காத. அவன்லாம் வந்து பெரியார் கட்சியில உள்ளவன். பெரியார் வந்து தெலுங்கன். அவன்லாம் தெலுங்கன். தெலுங்கன் வந்து இங்க குடி கலந்திருக்கான் அவ்வளோதான். அவன்லாம் வந்து தமிழன் ஒருபோதும் ஆக முடியாது. பிறப்பு வழி மொழிங்கிறது வந்து வேறு, பேச்சு வழக்கு மொழிங்கிறது வந்து வேறு. 2த்துக்குமே வந்து வித்தியாசங்கள் வந்து நீங்க அறிஞ்சு பார்த்தீங்கன்னா புரியும். இப்ப ஆங்கிலத்த வந்து அந்த குழந்தை பேசுற மாரி நம்ம பேச முடியாது. நீங்க எவ்வளோதான் நம்ம கத்துக்கிட்டாலும், அது பேசுற மாரி நம்ம பேச முடியாது. நமக்கு என்ன இயல்பான விஷயங்களோ, என்ன மொழியோ அதுதான் நம்ம பேச முடியும். இப்ப நம்ம பேசுற தமிழ் மாதிரி அதால பேச முடியுமா சரளமா அப்படின்னா முடியாது. ஏன்னா, அது அது அந்தந்த விஷயங்கள் சார்ந்து போய்க்கிட்டு இருக்கும். அடுத்த பதிவுல பார்ப்போம்.